தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, மீண்டுமா இந்த ஆராதனை, மீண்டுமா இந்த விடியற் காலை 3 மணி. சில நாட்களாக எங்களால் இந்த ஆராதனை வழங்க முடியல. ஏனென்றால் ஃபோனில் தான் எடுத்துகிட்ருக்கோம். அதில் சில பிரச்சனை கொஞ்சம் கீழே விழுந்து விட்டது. அதனால் தொடர்ந்து வீடியோ வழங்க முடியவில்லை. அதை சரி பண்ணி செய்து கொண்டிருக்கிறோம். மிக விரைவிலே தொடர்ந்து இந்த ஆராதனைகள் இனி தடையில்லாமல் வருவதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறோம். எனவே பிரியமான அன்பு உறவுகளே, எண்ணூர் ஆலயத்தில் இருக்கிறேன். 65வது ஆண்டு திருவிழா நடைபெறுகிறது. கடந்த வேலைக்கிழமை கொடியேற்றத்தோடு திருவிழா நடைபெற்றது. நேற்றைய தினத்தில் பெண்களுக்கான ஒரு நாளாக விழாவாக கொண்டாடப்பட்டது. எனவே இன்றைக்கு மாலை 6 மணிக்கு நவநாள். எனவே விருப்பமுள்ளவங்க எண்ணூருக்கு வாங்க. குடும்பத்தோடைய பாதுகாவலர் புனித சூசேப்பர். எனவே உங்கள் வீட்டில் பிரச்சனைகள் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்க திருவிழாவுக்கு உங்களை அன்போடு அழைக்கின்ற அன்பர்கள். நாளைய தினம் அற்புதர் இயேசு டிவியில் நேரலையாக ஞாயிற்றுக்கிழமை மாலை திருப்பலியை நீங்கள் நேரலையாக நாளை தினம் மாலை 6 மணியிலிருந்து ஒளிபரப்பப்படும். நீங்கள் நவநாள் திருப்பலியை அங்கு காணலாம். நண்பர்களே, இறை வார்த்தையோடு தொடங்குகிறேன். திருப்பாடல் 32:7 எடுத்துக்கோங்க. திருப்பாடல் 32:7. நீரே என் புகலிடம், இன்னலிருந்து என்னை பாதுகாக்கின்றீர். உம்முடைய மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொலிக்க செய்கின்றீர். சூழ்ந்து ஒலிக்க செய்கின்றாராம். உம்முடைய மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொலிக்க செய்கின்றீர். ஆண்டவர் நம்மை மீட்பினால் வருகிற ஆசீர்வாதம் நம்ம எப்பொழுதும் சூழ்ந்திருக்கும். பிரியமான அன்பு இறைவர்களே, அந்த மீட்பை அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கொடுத்து விட்டார். அவர் கல்வாரியிலே கொடுத்து விட்டார். அவர் சிலுவையிலே கொடுத்து விட்டார். யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அதற்கு உதாரணம் வெற்றியின் ரகசியம் இன்றைக்கு ஆண்டவர் செய்தியில் தருகிறார். என்ன வெற்றியின் ரகசியம் தெரியுங்களா? ஜெபம். இங்க பாருங்க, இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது. நீரே என் புகலிடம். அவர் தான் உங்களுடைய புகலிடம். நீங்க அவர்கிட்ட வராம அப்படின்னா ஜெபிக்காம எப்படி அவருடைய புகழை நீங்க அனுபவிக்க முடியும், ரசிக்க முடியும், ருசிக்க முடியும்? எனவே பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளே, நீரே என் புகலிடம், இன்னல் இன்று என்னை பாதுகாக்கிறீர். நம்மளுடைய இன்னல்களில் இருந்து அவர் பாதுகாக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் நமக்கு சுகத்தை தருகிறார். அவர் நம்மை தப்புவிக்கும்படியாய் நம்மை மீட்கிறார். இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்றால் இவை அனைத்தும் ஜெபத்தில் மட்டும்தான் நண்பர்களே. ஜெபத்தில் மட்டும்தான் இது சாத்தியம். எனவே அந்த ஜெபிக்காமல் இருக்கிற பொழுது நம்ம வெற்றியின் பாதையிலிருந்து தவறுகிறோம். வெற்றியின் ரகசியம் என்னவென்றால் ஜெபம். அப்பா நன்றி, ஆண்டவரே மை துதிக்கிறோம். அப்பா இறைவா நன்றி, இயேசுவே நன்றி. அப்பா உங்க கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆசீர்வதிங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க ராஜா. இதோ சனிக்கிழமை ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்வார்களாக. அப்பா ஆசீர்வாதமான பிள்ளைகள் இருப்பார்களாக. நமக்கு ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். பிரியமான அன்பு இறை உறவுகளே, இன்றைக்கு இறைவார்த்தை யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தை வாசிக்கிறேன். 6வது அதிகாரம் 16லிருந்து 21. எடுத்து ஒரு முறை வாசிச்சு பாருங்க. 6வது அதிகாரம் 16லிருந்து 21. என்னன்னா, வெற்றியினுடைய ரகசியத்தை அப்படி பிரதிபலிக்கிறார் இயேசு. ஜெபத்துடைய மேன்மையை அப்படி பிரதிபலிக்கிறார் இயேசு. சீடர்கள் கடலுக்குள்ளே பயணிக்கிறார்கள். படகில பெருங்காற்று, புயல், பயந்து அலறுகிறார்கள். அதே கடலில் இயேசு ஒய்யாரமாக ஜாலியா நடந்து வரார். ஒரே இடம், இருவர் இருக்கிறார்கள். ஒன்று சீடர்கள், மற்றொன்று இயேசு. ஆனால் இயேசு ஒய்யாரமாக வருகிறார். கடல் மீது நடந்து வருகிறார். சீடர்கள் பயப்படுகிறார்கள். வித்தியாசம் என்னவென்றால் பெரியமானவர்களே, இயேசு 5000 பேருக்கு உணவு கொடுக்கிறார் பாருங்க. அதன் பிறகு நடக்கிற நிகழ்வு இது. 5000 பேருக்கு உணவு கொடுத்த அந்த நிகழ்வில் பங்கேற்றவர்கள் நேரடியாக படகிலே பயணித்து அடுத்த ஊருக்கு போறாங்க. ஆனால் இயேசு என்ன செய்தார் என்றார், இயேசு நேரடியாக போகல. அப்ப இயேசு என்ன செய்தார்? இயேசு ஜெபித்தார். இயேசு தனிமையாக சென்றார். இயேசு மலை உச்சிக்கு சென்றால் எதை குறிக்கிறது என்றால் இயேசு ஜெபித்தார் என்பதை குறிக்கிறது. இவர்கள் ஜெபம் இல்லாமல் சென்றார்கள். அற்புதங்களையும் அதிசயங்களையும் மட்டும் பார்த்து சென்றார்கள். ஆனால் இயேசு ஜெபத்திலிருந்து சென்றிருக்கிறார். இறைமகன் தாங்க, கடவுள் தான். ஆனால் அவருக்கே ஜெபம் தேவைப்படுகிறது. தந்தையினுடைய கிருபை அவர் தேவைப்படுகிறது என்றால் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளோ அதிகமாக தேவை, எவ்வளோ அதிகமாக நம்ம ஜெபிக்கணும், எவ்வளோ அதிகமாக அவர்கிட்ட மன்றாடணும், எவ்வளோ அதிகமாக அவர்கிட்ட தேடி வரணும்,
எனவே இந்த வெற்றியினுடைய ரகசியம் என்பது, நீங்கள் என்ன செய்தாலும் ஜெபம் பண்ணிட்டு போயிடுங்க. நீங்க வீட்டுல இருந்து போறதுக்கு முன்னாடியே ஜெபம் பண்ணிட்டு போயிடுங்க. நீங்க முக்கியமான முடிவு எடுக்கிறது எந்த முடிவா இருந்தாலும், நீங்க எங்க இருந்தாலும், ஏன் ரோட்லயே நீங்க இருந்தாலுமே ஓரமாக நின்று ஒரு சின்ன ஜெபம் சொல்லிட்டு போயிடுங்க. நீங்க எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறீங்க, ஆபத்து வரப்போகுது என்று உணர்றீங்களா, எல்லா நேரம் ஜெபிக்கணும். முக்கியமா இக்கட்டான வேலையில அவரை கூப்பிடுங்க. அப்பா நீங்க வாங்க, இதுல இருந்து விடுதலை தாங்க, ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க, ஆண்டவரே என்னை வழிநடத்துங்க, அப்பா என்னை ஆசீர்வதிங்க என்று அவரை அழையுங்கள் நண்பர்களே. அவர் வருவார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் விடுதலை தருவார். எனவே பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளே, ஆண்டவரை அழைப்போம். அப்பா வருகிறார், இயேசு சாமி வருகிறார், நற்கருணை ஆண்டவர் வருகிறார், இதோ இறைவன் வருகிறார், அவர் நம்மை மீட்கிறார். எனவே வெற்றியினுடைய ரகசியம் ஜெபம். அப்பா நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிங்க என்று ஒப்புக் கொடுப்போம். நன்றி அப்பா. ஓ வல்லவரே நல்லவரே நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இடம் துதிக்கிறேன் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காகவும் இடம் ஆராதனை செய்கிறேன். இறைவா நீர் தொடுவீராக, அப்பா நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உமது கிருபையான பிள்ளைகள் வாழ்வார்களாக. ஆண்டவரே உமக்கு சாட்சியமாய் பிள்ளைகள் இருப்பார்களாக. என்னவெல்லாம் விண்ணப்பங்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்களோ, கமெண்ட்ல என்னவெல்லாம் அனுப்பப்படுகிறதோ இயேசு உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். அப்பா நீங்க தொடுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. வல்லமையான இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசுவின் பெயரில் அபிஷேகத்தை அறுவடை செய்வீர்களாக. ஆண்டவர் கிருபையால் வாழ்வீர்களாக. தலை வணங்கி இறுதி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து சொல்கிறேன், எண்ணூர் ஆலயத்தில் இருக்கிறேன். சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தில் இருக்கிற முதல் சூசையப்பர் பங்கு, சூசையப்பருக்காக கட்டப்பட்ட முதல் பங்கு என்றால் அது எண்ணூர் ஆலயம்தான். பாரம்பரியமான பங்கு. எனவே இந்த திருவிழாவுக்கு உங்களை அன்போடு அழைக்கின்ற நாளை தினத்தில் ஆராதனை இருக்காது, ஞாயிற்றுக்கிழமை என்பதால். எனவே அன்பர்களே, நாளை இங்கு நவநாள். அந்த நாளில் காலை 11:30 மணிக்கு ஒரு திருப்பலி இருக்கும். தொடர்ந்து மதிய உணவு வழங்கப்படும். 19ஆம் தேதி என்பதால் சிறப்பு உணவு தருவோம். அதேபோல் மாலை 6 மணிக்கு நவநாள் ஜெபம். அதை நீங்கள் நேரடியாக அற்புத இயேசு யூடியூப் சேனலில் பார்க்கலாம். திருப்பலி ஆராதனை இருக்கும், இரவு உணவும் இருக்கும். எனவே எண்ணூருக்கு வாங்கள். சூசை உங்களை அழைக்கிறார். இறை அருளை அவர் பெற்று தருகிறார். God bless you. Take care.